வணக்கம். இன்றைய தேதி 17 ஜூலை 2014. நான் MS வின்சென்ட், அமெரிக்க நாட்டிலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைய திருக்குறள் சிந்தனை. மனிதர்களாகிய நாம் மற்ற உயிர்களிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருவள்ளுவர் என்ன கூறுகின்றார்? நான் இங்கு வருவதற்கு முன்பு ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பு ஒரு முகநூலில் ஒரு காணொளி கண்டேன். அதில் ஒரு பறவை மின்சார கம்பியிலே அகப்பட்டு கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கு ஒரு ஹெலிகாப்டர் மெதுவாக வந்து அந்த ஹெலிகாப்டரின் நுனியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் பக்குவமாக அந்த பறவையை மீட்டுக் கொண்டு போனார். எப்படிப்பட்ட கருணை என்பதை சிந்தித்து பாருங்கள். அது எந்த நாடு என்று எனக்கு தெரியவில்லை. இதை பார்த்து எனக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்துவிட்டது. ஒரு புறாவிற்காக தன்னுடைய தசையையே அறுத்து தந்தவன் சிபி சக்கரவர்த்தி. முல்லை கொடிக்காக தன்னுடைய தேரை தந்தவன் பாரி, வேல்பாரி. மகன் கன்றை கொன்றுவிட்டான் என்பதற்காக அவனை தேர் சக்கரத்தில் போட்டு உயிரை எடுத்தவன் மனுநீதி சோழன். இவர்களை எல்லாம் நினைக்கும் போது என்ன நினைவுக்கு வருகின்றது? அவர்கள் பறவைகளையும் மிருகங்களையும் தங்களுக்கு சமமாக கருதினார்கள். ஏன் கருதினார்கள்? இந்த மிருகங்களும் இந்த பறவைகளும் யார்? நம்முடைய முன்னோர்கள். இந்த உலகத்திற்கு நாம் வருவதற்கு முன்பு பரிணாம வளர்ச்சியிலே முதலில் வந்தவை மிருகங்களும் பறவைகளும். இந்த உலகம் அவற்றுக்கு சொந்தம். நாம் என்ன செய்தோம்? பிறகு வந்த நாம் அவற்றை நம்முடைய ஊரில் இருந்து துரத்தி காட்டுக்கு அனுப்பிவிட்டோம். காட்டிலே அவை வாழ்கின்றன, அதையும் நாம் பிடித்துக் கொள்கின்றோம். யானை என்ன செய்கின்றது? ஆண்டுதோறும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு காட்டுக்கு போகின்றது. அது ஆண்டுதோறும் போவது தான் அதனுடைய பாதை. அது முன்னோர்கள் காலத்திலிருந்து அந்த பாதையிலே அது சென்று கொண்டிருக்கின்றது, தலைமுறையாக. நாம் என்ன செய்தோம்? அந்த பாதையிலே தோட்டம் போட்டு விட்டோம், வீடு கட்டி விட்டோம். இந்த யானைகள் வந்து பார்க்கின்றன, மனிதர்களை தாக்குகின்றன. நாம் அங்கு போனதினால் தான் தாக்குகின்றன. எப்படிப்பட்ட கொடுமையை நாம் அவற்றுக்கு செய்கின்றோம்? நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள்? ஓனரை பார்த்தால் கற்களில் அடிக்கின்றார்கள். ஒரு கழுதையை பார்த்தால் அதுக்கு பின்னால் தகர டப்பாவை கட்டி ஓட விட்டு அதிலே மகிழ்ச்சி காண்கின்றார்கள். ஏன்? நாம் எல்லாம் அவர்களை கண்டிக்க வேண்டும். என்னையும் சேர்த்து சொல்கின்றேன், மற்ற உயிர்களிடத்தில் பரிவு வேண்டும். திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார்? மற்ற உயிர்களிடத்தில் நீ உணவை பகிர்ந்து உண்ண வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்? அரிசி கோலம் போடுங்கள், எறும்புகளுக்கு உணவாகும். ஒரு பிடி உணவை எடுத்துக்கொண்டு போய் கூரையின் மேல் வையுங்கள், அது காகத்திற்கு உணவாகும். யார் அது காகம்? நம்முடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற செத்து போன எலி, பல்லி போன்றவை எடுத்து போகின்ற நம்முடைய நண்பன். அரிசியை புடைத்து விட்டு தெருவிலை போய் அந்த நொய்யை கொட்டுங்கள் என்றார்கள். ஏன்? சிட்டுக்குருவிகள் வந்து அதை கொத்தி சாப்பிடும். இன்று அந்த சிட்டுக்குருவிகளின் நிலை என்ன? இந்த செல்போன் டவர்கள் வந்து விட்டு அதனுடைய இனமே அழிந்து கொண்டிருக்கின்றது. காட்டிலே புலிகளுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது, சிங்கங்களின் இனம் அழிந்து கொண்டிருக்கின்றது. பல் உயிர்களுடன் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்று சொல்கின்றார் திருவள்ளுவர். இப்பொழுது பாருங்கள் அந்த திருக்குறளை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பல்லுயிர், பல உயிர்கள், பல உயிர்களுடன் நீ பகிர்ந்து உண்ண வேண்டும். எப்படி? அந்த உயிர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு பகிர்ந்து உண்ணுவதா? இல்லை, அதுக்கு எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு. அந்த முகநூலில் பார்த்தேன், ஒரு வயது முதிர்ந்த அம்மையார், ஏழை, பரம ஏழை, குடிக்க தண்ணீர் இல்லாமல், குழாயில் தண்ணீர் வராமல் சாக்கடை நீரை அள்ளி பருகுவதை பார்த்தேன். அப்படிப்பட்டவர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுப்பது பகுத்து உண்பதுதான். கட்டிக்கொள்ள புடவை இல்லாமல் குளிரிலே ஒரு கோணிப்பையனால் மூடிக்கொண்டிருக்கின்றாரே மூதாட்டி, அவருக்கு புடவை வாங்கி கொடுப்பதும் பகிர்ந்து உண்பதுதான். ஒரு பெரிய மனிதர் வெயிலிலே நடக்க முடியாமல்
இந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து சப்பையாக்கி அதன் மேல் தன்னுடைய பாதத்தை வைத்து ஒரு கயிறால் கட்டி வெயிலுக்காக அந்த தார் ரோட்டிலே நடக்கின்றாரே, அந்த பெரியவருக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுப்பதும் பகுத்து உண்பது தான். குழந்தையின் பிறந்த நாளின் போது ஒரு மருத்துவமனைக்கு போய், அரசாங்க மருத்துவமனைக்கு போய் அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு நாம் பழங்கள் வாங்கி கொடுத்தால், பிஸ்கட்டுகள் வாங்கி கொடுத்தால், அதுவும் பகிர்ந்து உண்பதுதான். ஆக பகிர்ந்து உண்பது என்பது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உண்பதல்ல, பல வகையில் அவர்களுக்கு உதவுவது. பல்லுயிர் என்றால் இதில் ஏழைகளும் சேர்கின்றார்கள். பாருங்கள், மற்ற உயிர்களுக்கும் உதவ வேண்டும், ஏழை எளியவர்களுக்கும் உதவ வேண்டும். ஒரு நாட்டில ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் டீ குடிக்க போக வேண்டும் என்றால் வெளியில் இருந்து டோக்கன் வாங்கி கொண்டு போக வேண்டும். ஒரு சிலர் 2 டோக்கன்கள் வாங்கி கொண்டு போகின்றார்கள். ஒரு டோக்கனில் டீ குடித்து விட்டு மற்றொரு டோக்கனை கொண்டு வந்து வெளியே ஒரு ஜன்னலிலே வைத்து விட்டு போய்விடுகின்றார்கள். அங்கு வருகின்ற ஏழை எளியவர்கள் அந்த ஜன்னலின் மேல் அந்த டோக்கனை பார்த்து எடுத்துக்கொண்டு உள்ளே போய் கௌரவமாக அதை கொடுத்து டீ குடித்து விட்டு வெளியே வருகின்றார்கள். எப்படிப்பட்ட ஏற்பாடு பாருங்கள். எனக்கு டீ வேண்டும், காசு கொடு என்று இவர்கள் கேட்பதில்லை. அவர்களே நீ போய் டீ குடி என்ற அந்த ஜன்னல் மேல் ஒரு டோக்கனை வைத்து விட்டு போகின்றார்கள் என்றால் எப்படிப்பட்ட முதிர்ந்த மன வளர்ச்சி என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வடநாட்டிலே, நம் நாட்டிலே ஒரு வீடு, கிராமம் காட்டுக்கு நடுவிலே இருக்கின்றது. காட்டில் இருந்து சில மான் குட்டிகள் வழி தவறி அந்த கிராமத்துக்கு வந்து விடுகின்றன, அடிக்கடி வருகின்றன. அந்த மான் குட்டிகளை எடுத்து அந்த ஊர் தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் பொழுது இந்த மான்களையும் சேர்த்து தன்னுடைய பாலை கொடுத்து அந்த மான் குட்டிகளை வளர்த்து பெரியதான பிறகு என்று எடுத்துக்கொண்டு போய் அந்த காட்டிலே அவற்றை விட்டு விடுகின்றார்கள் என்பதை படித்தேன். அந்த படத்தையும் நான் பார்த்தேன். என்றால் இதுதான் பகிர்ந்து உண்பது. இப்படியெல்லாம் உதவி செய்தால் நாம் மற்ற உயிர்களுடன் பகிர்ந்து உண்கின்றோம் என்று பொருள். அந்த இந்திய நாட்டு வடநாட்டிலே இருந்த அந்த கிராமம், அங்கு இருக்கின்ற தாய்மார்கள் தன்னுடைய பாலை அந்த மான்களுக்கு தந்து வளர்த்தார்களே, அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு என்னுடைய இந்த விளக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.